வெல்கம் பேக் டு ஷேர் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரசம் செய்ய போறோம். ரசம் எப்படி செய்யறது காமிக்கிறேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள இரு. தேவையான அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கலாம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு மிளகும், அதுக்கப்புறம் சீரகமும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தூக்குற மாதிரி போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு குண்டா எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன போடலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம புளி எடுத்துக்கிட்டோம், தேவையான புளி. இப்போ நம்ம இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கலாம். போதும், புளி கரைக்கலாம். பாருங்க गाइस, இது வந்து நம்ம இப்போ தண்ணி ஊத்தாம அரைக்க போறோம். அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வந்து புளி கரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இரு 2 தக்காளி எடுத்தாச்சு. இப்போ அது வந்து நம்ம புளியில வந்து கரைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ சார்லாம் வலிக்குது எங்கேயோ. இப்போ 2 தக்காளியை கலைச்சிட்டு நான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த மிளகு சீரகம் போட்டதை வந்து நம்ம அரைக்கலாம். நமக்கு இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் நம்ம நிறைய அரைக்கணும். பிகாஸ் அப்படியே இருக்குல்ல சீரகம்லாம் சொல்லி நம்ம பவுடர் அரைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தூளாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். கடாயை அடுப்பில் போட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றலாம். கடாய் சூடான மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். நமக்கு கம்மியாகவே போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு. இப்போ கொஞ்சம் அந்த இது அடைஞ்சிச்சு. இப்போ நம்ம ரசத்தை எடுத்து ஊற்றலாம். நல்லா கலந்து ஊற்றாச்சு. இப்போ அந்த ரசம் வந்து கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் வேகமாகவே வச்சுக்கலாம். ஆனால் ரசத்தை எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் சூடாகணும். கொஞ்சம் அந்த சைட்லலாம் கொஞ்சம் மஞ்சள் கலர்லாம் வந்தால் சூடாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூடானதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நடுவில் லைட்டாக ஸ்பேஸ் அந்த மாதிரி பாயில் ஆகிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் இன்னும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம ரசத்துக்குள்ளே இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக மஞ்சள் கலர்லாம் வருது. எனக்கு பயமாக இருக்குது. தக்காளி மாதிரி மேலே மிதக்குது. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசத்தை வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சமைச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்துருப்போம். இவ தான் எங்கள் தங்கச்சி. முடிஞ்சுக்காமி ஹாய். ஓகே காய்ஸ், ரசம் நம்ம குக் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு நாங்கள் அப்புறமா டேஸ்ட் பண்ணி லேட்டராக சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். ஆமாம் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.